ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோட் பற்றி பேசுகிறோம். அதில் முக்கியமான விஷயங்கள், நமக்கு பிடித்த விஷயங்கள், இதில் ஹைலைட்டாக நம்ம பார்த்த விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி எபிசோடில் எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு என்ன மாதிரி தோணுச்சு இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது, நீங்கள் எந்த மாதிரி ஃபீலிங்கில் இருந்தீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் ரொம்ப ஹாப்பியான ஃபீலிங்கில் தான் நான் எபிசோட் பார்த்தேன். பிகாஸ் அது கனவாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்க்கறதா இருந்தாலும் நல்ல மாதிரி இந்த மாதிரி சீன்ஸில் வந்து இவங்களால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு வருத்தம் என்னென்னா, நாங்கள் நினைக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு இப்படியே கொடுக்குறீங்களே, எப்போ ரியலாக கொடுப்பீங்க, அது சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எபிசோடில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாத்தா கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவார் இல்லையா, நீ ஏன்னா இதை வந்து நீ காவேரி கிட்டே மட்டிலேருந்து எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாரதா உனக்கு புரிஞ்சுருப்பாங்களாடா அப்படின்னு சொல்லும்போது, தனியாக இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணமே காவேரி தான் தத்தா. காவேரி இப்போ என் கூட வாழாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து வெண்ணிலா தான். வெண்ணிலாவை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணணும். ஸோ வெண்ணிலா இருக்கிறதுனால தான் வந்து காவேரி வந்து நம்ம வீட்டுக்கு வர மாட்டா அப்படிங்கிறதே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. நான் இப்போ போயிருக்கிறதுக்கான ரீசனு காரணமே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, வந்து வெண்ணிலாக்காக தான் ஒரு உதவி அலையிறாருன்னு சொல்லி ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அதுக்கான விளக்கத்துக்கு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. காவேரி வந்து காவேரி மேலே இருக்க காதல்னால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இவ்வளோ தூரம் போய் சர்ச் பண்ணி போயிட்டுருக்காரு. ஆனால் ஒரு விஷயம் கிட்டத்தட்ட நெருங்கிட்டாரு. ஏதோ வேறு ஊர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க, தகவல் கிடைச்சிருக்க மாதிரி போயிருக்காங்க. கூட்டி சீக்கிரமே வந்து அழைச்சிட்டு வந்துடுவார் நினைக்கிறேன். இன்னைக்கு எபிசோடில் சாரோட அந்த ஒரு கான்வர்சேஷன் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீக்காவோட அந்த சீன்ஸ் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அதாவது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ட்வின்ஸ் அப்படிங்கிறத நம்ம இபி ப்ரோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். நம்ம எல்லாம் ட்வின்ஸ், நம்மளுமே ட்வின்ஸ் இருக்குன்னு ஆசைப்பட்டோம். அதே மாதிரி இபி ப்ரோமே அப்டேட் கொடுத்துருந்தாரு. இன்றைக்கி எபிசோடில் விஜயுமே வந்து நமக்கு ட்வின்ஸாக தான் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 3 பேரையுமே முத்தாக பார்த்துப்பேன், முத்து மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த டைலாக்மே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு க்யூட் அழகான ஒரு கான்வர்சேஷனுங்க விஜய் காவேரியோட இந்த ஒரு கான்வர்சேஷன். அப்பா எங்கள் ஸ்க்ரீனில் இருந்தாலே நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுறோம். அவ்வளோ ஒரு லைவ்லியாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அவங்களோட அந்த ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸை. அவங்களோட ஆக்டிங் சொல்ல வார்த்தையில் 2 பேருமே வந்து ஒருத்தங்க சலிச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்வின்ஸ்ன்னு சொன்னது வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு தினம் இபி ப்ரோ ஷேர் பண்ணதும் அதுதான். அது அழகாக எபிசோட்லையுமே வந்து காமிச்சிட்டாங்க. ஏண்டி என்கிட்ட இவ்வளோ நாள் நீ மறைச்ச அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு டைலாகுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் டைலாக் ரைட்டருக்குமே ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். அவங்க 2 பேருக்கும் அந்த கான்வர்சேஷன் அந்த டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் சந்தோஷப்பட்டுருவேன் என்கிட்ட நீ சொல்லாமல் இருந்தியா அப்படின்னு சொல்லும்போது அழுகாது. இதுக்கப்புறம் நீ அழுவே கூடாது. இதுக்கு முன்னாடி அழுதெல்லாம் வந்து ஓகே ஒத்துக்கலாம். பட் ஆனால் இனிமேல் நீ அழுவவே கூடாது, உள்ள என் குட்டி பாப்பா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இது ஒரு மொமெண்ட் இருக்கும். ஸோ அப்போ காவேரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீ என்ன இதே மாதிரியே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக உனக்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லா ஒய்ஃப்மே எதிர்பார்க்குற ஒரு டைலாக்ஸும் அது தான். அது ரொம்ப அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க எபிசோடில். ஓவராலாக சீன்ஸ், ஒவ்வொரு சீனுமே அவங்களோட வீக்கா சீன்ஸை ரசிக்கிற ஒவ்வொரு எவ்ரி செகண்ட் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வீக்கா ஃபேன்ஸ்க்கு இன்றைக்கி ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு சீன். அது எல்லாருக்குள்ளேயும் ஒரு வருத்தம் இருக்குது. நான் இப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்களே, எப்படாக நட்சத்திரத்தில் வரும் அப்படின்னு வரும்னு நம்புவோம். கண்டிப்பாக ஒரு நாள் வரும், வராமல் எங்கே போகுது. பட் கூடிய சீக்கிரம் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்ப முடியல அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துடுவாங்களா அப்படிங்கிறதையும். எம்என் டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. நம்ம வந்து விஜய்க்கு இப்படி தெரிஞ்சிடும் அப்படி தெரிஞ்சிடும், நம்ம எதையோ கனவு கண்டோம். ஆனால் மாமி மூலிமா வேறு மாதிரி அவர் கனெக்ட் பண்ணி வேறு மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அது ஆக்சுவலாக. அது பட் குட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி எபிசோட் நம்ம ப்ரொமோவில் பேசின மாதிரி தான் நல்லா இருந்துச்சு. நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். பை பை.